உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? இங்கே என்ன கோர்ஸ் இருக்குது, எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் லென்த்தாக வந்து தெரியணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, முக்கியமாக என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது, இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கூட இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இன்டெப்த் வீடியோ இருக்குது. லிங்க் வேணால் ரிலேட்டட் வீடியோவில் தரேன், வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ஐஆர்எஃபோட ரேங்கிங் படி எப்பயுமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் படிக்கணும், பிடெக் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஜேடபிள்யூ அட்வான்ஸில் ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்லாம் வச்சுருந்து உங்களோட பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா ஜோசப் கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். பட் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் எக்ஸாம். நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போகிறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜில் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா UCEED அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இந்த காலேஜில். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்கு இந்த காலேஜில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்டெக் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எம்டெக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஐஐடிக்கான கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு COAB, CCMT இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு கவுன்சிலிங் வந்து இருக்கும் ஐஐடி காலேஜுக்காக. ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்து கொஞ்சம் ஹை மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எம்எஸ்சி கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி ஜாம் எக்ஸாம் பேஸில் அட்மிஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா MBAக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் மோஸ்ட்லி ஐஐடி மெட்ராஸில் இருக்குது. பட் எல்லா எக்ஸாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.